ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 5 பார்க்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்டு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். இன்ட்ரடக்ஷன். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பற்றி முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன? வாட் இஸ் மீன் பை காம்ப்ளெக்ஸ் நம்பர்? ஸோ இன் எர்லியர் கிளாஸஸ் we have studied linear equations in 1 and 2 variables and quadratic equations in 1 variable. We have seen that the equation x square plus 1 equal to 0 has no real solution. X square plus 1 equal to 0, so x square equal to plus 1, இந்த பக்கம் எடுத்து வந்தலாம் minus 1, so x square equal to minus 1 and square of every real number is non-negative. So we need to extend the real number system to a larger system so that we can find the solution of the equation x square equal to minus 1. So in fact, the main objective is to solve the equation ax square plus bx plus c equal to 0. So இது நம்ம சால்வ் பண்ணோம். To find the value of x, we are using the quadratic formula. அந்த quadratic formula basic இது பார்த்தீங்கன்னா d b square minus 4ac less than 0, which is not possible in the system of real numbers. இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படிங்கிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். இப்போது காம்ப்ளெக்ஸ் நம்பர் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு ஆன்சர் கிடைக்காது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னா இதோட நின்று போச்சு. இதை வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாத காரணத்துக்காக தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். Now, let us denote root of minus 1 by the symbol I. இப்போ பார்த்தீங்கன்னா x square equal to minus 1 அப்படின்னு இருக்கு இல்லையா, x equal to plus or minus root of minus 1, அதுதான் மெயின் ஆன்சர். ஸோ x square equal to plus or minus root of minus 1 உங்களுக்காக எழுதி காட்டுறேன். ஸோ இந்த ரூட் ஆஃப் மைனஸ் 1 தான் நம்ம சிம்பிள் ஸ்மால் லெட்டரில் I அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் I equal to root of minus 1. இப்போ ஸ்கொயர் பண்ணுறோம். I square equal to minus 1. This means that I is a solution of the equation x square plus 1 equal to 0. இப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்ம் பார்க்கலாம். இந்த ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இப்படி எழுதலாம். a plus ib, ஸ்மால் லெட்டர் a plus I, ஸ்மால் லெட்டர் b, where a and b are real numbers is defined to be a complex number. For example, 2 plus I3, 2 plus I3 minus 1 plus I root 3, 4 plus I within bracket minus 1 by 11 are complex numbers. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து z அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to a plus ib, a is called the real part. இது சிம்பிளை நம்ம re அப்படின்னு சொல்கிறோம். reனா real part of z, and b is called the imaginary part denoted by im z. Im is imaginary short form, imaginary z of the complex number z. For example, if z equal to 2 plus I5, then 2 is the real part and 5 is the imaginary part. இதோடைய மீனிங் இதுதான். இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பராக நம்ம டினோட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 equal to a plus ib and z2 equal to c plus id. இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்கணும்னா if a equal to c, a is a real part, c is the real part, ஆனால் ரெண்டுமே ஈக்குவல். b is the imaginary part, d is the imaginary part, so b equal to d. அதுதான் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரைட். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Example number 1. If 4x plus I 3x minus y within bracket equal to 3 plus I within bracket minus 6. இங்கே வந்து முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்து 4 is the real part, 3x minus y is the imaginary part. இங்கே 3 is the real part, minus 6 வந்து imaginary part. இப்போ கொஸ்டின் பாருங்கள். where x and y are real numbers, the values of find. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா then find the values of x and y.
எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சொல்யூஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. ஆன்சர் we have கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 4x plus I into 3x minus y equal to 3 plus I minus 6. Now equating the real and imaginary parts of the equation number 1. நம்ம equation number 1 வச்சுக்கலாம். Now we get 4x equal to 3. ரியல் பார்ட்டோடு ஈக்குவல் பண்ணுறோம். Now imaginary part 3x minus y equal to minus 6. By using these two equations, we can find the value of x and y easily. See, 4x equal to 3, x equal to 3 divided by 4. Now, substitute x equal to 3 by 4 in this equation. Another one, second one, will get y equal to 33 by 4. So, this is the solution of the example number 1. Okay. Now next, algebra of complex numbers. இதுலேயும் வந்து நார்மலாக இருக்கிற சம் மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கூட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எல்லாமே இருக்குது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் ஆட் பண்ணுறோம், இமேஜினரி பார்ட் ஆட் பண்ணுறோம். இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. அடிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு. அடுத்து வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், சப்ராக்ஷன். இது நம்ம பார்க்கலாம். சம் வரும்போது டேட்டா பார்த்துருவோம். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். z1 ஈக்குவல் டு a ப்ளஸ் ஐபி, z2 ஈக்குவல் டு c ப்ளஸ் ஐடி. இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். z1 மல்டிப்ளை வித் z2 ஈக்குவல் டு a மல்டிப்ளை வித் c, a மல்டிப்ளை வித் id, ib மல்டிப்ளை வித் c, ib மல்டிப்ளை வித் id. ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா ஒரு சம் ஈக்குவேஷன் கிடைக்கும். அதில் வந்து நம்ம குரூப் பண்ணுறோம். ரியல் நம்பர்ஸை குரூப் பண்ணுறோம், இமேஜின் நம்பர்ஸை குரூப் பண்ணுறோம். அப்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். ஏசி மைனஸ் பிடி ப்ராக்கெட் வித்தின் ப்ராக்கெட் ப்ளஸ் ஐ மல்டிப்ளை வித் ஏடி ப்ளஸ் பிசி. ஸோ இன் மல்டிப்ளிகேஷன் ஏசி மைனஸ் பிடி இஸ் த ரியல் பார்ட், I is the imaginary, AD plus BC imaginary part. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட் டிவிஷன் ஆஃப் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணமோ அதே மாதிரி டிவிஷன். z1 divided by z2 is defined by z1 divided by z2 equal to z1 multiplied to 1 by z2. அந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பவர் ஆஃப் ஐ. ஐயுடைய வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ we know that I equal to root of -1. அதை ஸ்கொயர் பண்ணோம்னா I ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அதுலேருந்து நம்ம I கியூப் கண்டுபிடிக்கிறோம். I கியூப் ஈக்குவல் டு I ஸ்கொயர் மல்டிப்ளை வித் I, தட் இஸ் ஈக்குவல் டு -1. I ஸ்கொயர் மல்டிப்ளை வித் I ஈக்குவல் டு -1 மல்டிப்ளை வித் I, தட் இஸ் ஈக்குவல் டு -I. நெக்ஸ்ட் I பவர் 4. I பவர் 4 வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். I ஸ்கொயர் பவர் ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு -1 ஸ்கொயர், -1 into -1 + 1. நெக்ஸ்ட் I பவர் 5. I ஸ்கொயர் பவர் ஸ்கொயர் மல்டிப்ளை வித் I, -1 ஸ்கொயர் மல்டிப்ளை வித் I, தட் இஸ் ஈக்குவல் டு I. நெக்ஸ்ட் வந்து I பவர் 6. அதே தான் I ஸ்கொயர் பவர் 3 -1 பவர் 3 -1. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து we have I பவர் -1 ஈக்குவல் டு 1 டிவைடட் பை I. இந்த I பவர் -1 கீழே இறங்கினா ப்ளஸ் I ஆயிரும். I பவர் +1. இதை நம்ம இமேஜினரி பார்ட்டில் இருக்கிறதால மல்டிப்ளை போத் சைட்ஸ் பை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் I. ஸோ 1 மல்டிப்ளை வித் I into I ஸ்கொயர் தட் இஸ் -1. I டிவைடட் பை -1 ஈக்குவல் டு -I. ஓகேங்களா? இது நெகட்டிவ் ஆன்சரில் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அதே மாதிரி I பவர் -2 தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை I ஸ்கொயர், தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை I ஸ்கொயர் வேல்யூ -1. 1 divided by -1 equal to -1. So like that we are finding the power of I.